விவி சாமிநாதன் என் கூட மந்திரியாக இருந்தார். இப்போ 97 98 ஆகுது. சிதம்பரம் இன்னும் உயிரோட நல்லா இருக்கார், திடகாத்திரமாக இருக்கார். அது மாதிரி நிறைய 90 தாண்டிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலத்தில் நவீன மருந்து மாத்திரை இந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்துருச்சு. உடம்பை மட்டும் கெடுத்துக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். நாமளாக கெடுத்துக்காமல் இருந்தோம்னா அது பாட்டுக்கு தன்னால் பேசாமல் இருக்கும். ரஜினிகாந்த் அவர் படத்தில் சொல்லுவார், ஒரு வயசு வரைக்கும் நாம் சொல்கிறத உடம்பு கேட்கும், ஒரு வயசுக்கு மேலே உடம்பு சொல்கிறத நாம் கேட்கணும் அப்படின்னு. ஒரு வயசு வரைக்கும் நாம் சொல்கிறத உடம்பு கேட்கும், என்ன வேணாலும் பண்ணலாம், தாங்கிக்கிறோம். ஒரு வயசுக்கு மேலே உடம்பு எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் கேட்கணும். சர்க்கரை சாப்பிடாதுன்னா சாப்பிடக்கூடாது, உப்பு போடாதுன்னா போடக்கூடாது, நடன்னா நடக்கணும், ஓடுனா ஓடணும், குதினா குதிக்கணும். அந்த மாதிரி உடம்பு சொல்கிறபடி நாம் நடக்கணும் ஒரு வயசுக்கு மேலே. அந்த பிரச்சனை அவருக்கு இல்லை. இப்போ 53 வயசு தான் ஆகுதுனால நல்லா திடகாத்திரமாக இருக்கார், இளைஞர் தான். இப்போ 53 வயசுலாம் இளைய வயசு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த 50 40லேருந்து 40 50 60 65 இதான் வந்து ஒரு ரீசனபிளாக அறிவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.